நேமு, டேட்டு, டைமு, பிளேஸு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து திருமண வரன்களும் பார்க்குறோம். உங்க பயோடேட்டா, ஃபோட்டோவை வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க, ராகு தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு நிறைய தோஷங்களை சொல்லுவாங்க. ஆனா அது செயல்படுமா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. 7ல் செவ்வாய் இருக்குது, 7ல் ராகு இருக்குது, 7ல் சனி இருக்குது அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ராகு கேது தோஷம் இருக்குது அந்த மாதிரி சும்மா மொட்டையா தான் சொல்லுவாங்க. அது அந்த தோஷம் வந்து செயல்படுமா, நடக்குமா, நடக்காதா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கேட்டா இல்ல இருக்குது, 7ல் செவ்வாய் இருக்குது, 7ல் ராகு இருக்குது அப்படின்னு சும்மா அப்படியே மொட்டையா தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு டீட்டெயிலா சொல்ற அமைப்பு அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு தான் நிறைய இடத்துல நான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்களே சொல்லலாம், 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, 2ல் ராகு இருக்குது, குடும்பஸ்தான ராகு இருக்குது, 7ல் ராகு இருக்குது, கலத்திரஸ்தானத்துல ராகு இருக்குது அப்படின்னு சும்மா மொட்டையா தான் சொல்லுவாங்க. அந்த ராகு என்ன பண்ணணும்னு கேட்டா சொல்ல தெரியாது. சரியா? ராகு பாவத்துவமா இருந்து ஒரு விஷயத்தினால திருமணம் வந்து தடைபடாது. 7ஆம் பாவகம், பாவகாதிபதி காரகன், அதாவது கலத்திர காரகன், 7ஆம் பாவகாதிபதி. சரியா? அந்த 7ஆம் பாவத்துக்குரியவர். இந்த 3ம் கெட்டு போயிட்டு இருந்தா மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்கும். அதாவது சரியில்லாத அமைப்பு இருக்கும். சரியா? 3ம் கெட்டு போனாதான். சும்மா வந்து 2ல் ராகு இருக்குது, 3ல் ராகு இருக்குது, 7ல் ராகு இருக்குதுன்னு சொன்னா அதை வந்து ஏத்துக்காதீங்க யாரும். அந்த ராகு இருக்குது, சனி இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, அப்படி இப்படின்னு இருந்தா செவ்வாய் தசையில தான் வந்து பிரச்சனையை கொடுக்கும். எல்லா நேரமும் எல்லா செயல்களும் செயல்படாது. சரியா? அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதனாலேயே வந்து நிறைய திருமணங்கள் வந்து தாமதப்படுது. ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி. 2ல் செவ்வாய் இருக்குது, 7ல் செவ்வாய் இருக்குது, 7ல் ராகு இருக்குது, 2ல் ராகு இருக்குதுன்னு நிறைய குழப்படிகள் இங்க இருக்குது. சரியா? அது எப்போ வேலை செய்யும் அப்படி இப்படின்னு கேட்டா அதான் சொல்றேன்ல, அந்த அளவுக்கு கிளியரா வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. தெரிஞ்சாதானே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தெரியாத விஷயத்தை எப்படி அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? சரியா? நம்ம இப்ப கொடுத்துருக்கீங்க அப்படியே பலன் சொல்றேன். நம்ம தான் உங்களுக்கு வரன் பார்க்கணும் அப்படின்னா தெளிவான வரன். தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது. அவங்க நட்சத்திர பொருத்தம் வந்து அதை யாரும் நம்பாதீங்க. நட்சத்திரத்தை வந்து 10 பொருத்தம் வந்து பொய். சரியா? அது வந்து நான் சொல்லலை, பெரிய ஜோதிடர் 40 வருடம் 35-40 வருடம் ஜோதிடத்திலேயே சுவாசமாக கொண்ட எனது குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களே வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு. எல்லா மேடைகளையும் சொல்லியிருக்கிறாரு. சரியா? எல்லா மேடைகளையும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதனால வந்து நான் அந்த 10 பொருத்தத்தை வந்து தயவு செய்து நம்பாதீங்க. அது வந்து உண்மை கிடையாது. தசா பொருத்தம், கட்ட பொருத்தம், அந்த மாதிரி தெளிவான பொருத்தங்கள் வந்து நாங்க பார்ப்போம். சரியா? நான் வந்து கேரண்டியே கொடுப்பேன். இப்ப நாங்க சேர்த்து வைக்கிற ஜாதகம் வந்து கேரண்டி கொடுப்போம். யாரும் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவன் வந்து உங்க கண்ணு திறக்கல அப்படின்னு 19 அப்படியே வேலையை முடிச்சிருவாங்க. ஆண்டவனுக்கு உங்க மேல கருணை கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்படிலாம் கிடையாது. தெளிவா இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு தெளிவா ஜோதிடத்துல பார்க்க முடியும். அது பார்க்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். இல்லைன்னா சாமி மேல பழிய போட்டுட்டு அவங்க நழுவிடுவாங்க. சரியா?